அம்மா என்னப்பா? நான் மாடி எக்ஸசைஸ் பண்ண போறேன். சரிப்பா. முட்டை இருக்காமா? முட்டை இல்லப்பா, ஆயிடுச்சுப்பா, காலி ஆயிடுச்சுப்பா. எக்ஸசைஸ் பண்ணிட்டா நீங்க கடையில் வாங்கிட்டு வரீங்களா? சரி, நான் வாங்கிட்டு வரேன்ப்பா. வரமா மாடி. சரிப்பா. பழப்பழக்கிற பகலானி படப்படக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகலானி மழையடிக்கிற முகிலானி திணறடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலரானி சுங்காக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை, கூட்டை தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை, வானமில்லை போலே இளமையடா தினம் புதுமையடா அதை அனுபவிடா, கால காலமாக பெருசங்கடா ரொம்ப பழசுங்கடா நீ முன்னே முன்னே வாடா வாடா, பளபளக்கிற பகலானி படபடக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகலானி நகலின் நகலானி மழை அடிக்கிற முகிலானி திணற அடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலரானி. கடைக்காரமா, கடைக்காரமா, என்னம்மா ஒரு முட்டை கொடுமா, ஒரு அட்டை. என்னம்மா விசேஷம்? என் புள்ள ஜிம்முக்கு போறாமா, அதனால ஆம்லேட் பண்ணி குடுக்கறதுக்கும் முட்டை, பச்சை முட்டை குடிக்கிறாங்க. என் புள்ள பச்சை முட்டை குடிக்கூடாதுமா. சரி, அது வந்து உடம்பு கெடுதல், அதனால பச்சை முட்டை குடிக்கூடாது. ஒண்ணு ஆம்லேட் கேட்பாங்க, ஆம்லேட் போட்டு கொடுக்காது. ஏன்னா அதுல வந்து நம்ம ஆயில்ல போறதுனால கொழுப்பு சத்து அதிகமாக சாப்பிடாது. ஜிம்முக்கு வர போறேன்னு சொல்றேன். டெய்லி 2 முட்டை அவிச்சு கொடுங்க. அந்த அவிக்கிறப்ப வந்து ஒரு 5 நிமிஷம் வேகிற மாதிரி பாருங்க. ரொம்ப நேரம் வேகக்கூடாது, முட்டை ஒரு மாதிரி ஆயிடும். அது 5 நிமிஷம் வேக விட்டுட்டு எடுத்து உரிச்சு கொடுங்க. அந்த இதுலதான் வந்து நிறைய சத்துலாம் இருக்குது அவிச்ச முட்டையில. சரி சரி, ஆம்லேட்டோ பச்சை முட்டையும் கொடுக்காதீங்க. ஜிம்முக்கு போறான் புள்ள, அவிச்சு முட்டை தான் பெஸ்ட்.